ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சேரன் காலில் அடிபட்டிருக்கிறதுனால நிலா, சோழன், பல்லவன் எல்லாரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது சோழன்கிட்ட சின்ன சின்ன வேலைகளை சொல்கிறாங்க நிலா. அதில் சோழன் சொதப்பிகிட்டே இருக்காரு. அப்போது நிலா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. செல்லம்மா, உண்மையாலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் எவ்வளோ லவ்வோட சமைப்பாங்களோ அந்த மாதிரி சோழன்கிட்ட நிலா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் சோழனால் புரிஞ்சுக்க முடியல. என்ன இவ நம்மளை கொஞ்சம் கூட பேசவே மாட்டேன்றா, நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்கா, இப்போ அடிக்க வேற செய்கிறா, பத்தாததுக்கு இவங்க வேற பார்த்து சிதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நிலாவுடைய மனசில் சோழன் இருக்காங்க. ஸோ அதனால தான் நிலா எப்படிலாம் சோழன் கிட்ட செல்லமாக க்யூட்டாக நடந்துக்கிறாங்க. அது சோழனால் புரிஞ்சிக்க முடியல. நிலா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கிற சோழனுக்கு நிலா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் சோழனுக்கு இன்னும் தெளிவாக புரியலை. நிலா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, சோழன் இப்போ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காரு, எதையுமே சீரியஸ்னஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் பொறுப்புன்றது அவருக்கு இல்லை அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு வரணும், அது வர வரைக்கும் நாம் அவரை லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம், அவர் கூட சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நிலா மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வெளியில சொல்லாமல் நிலாவே தனக்கு தானே அவங்களே பேசிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் நிலா சோழனை, அதாவது இந்த வீட்டை விட்டோம் சோழனை விட்டோம் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒன்று மட்டும்தான். ஆரம்பத்துலேருந்துமோ சோழன் மேலே நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, நிறைய போய் சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ நிலா மொத்தமாக மாறிட்டாங்க. நிலாவுக்காக அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, சோழன் உட்பட எல்லாருமே நிலா மேலே பாசமாக இருக்கிறதுனால நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போது அது மட்டும் கிடையாது, இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை உருவாயிருக்கு. அதாவது ஏற்கனவே உருவான பிரச்சனை, பல்லவனுடைய அம்மாவை நிலா பார்த்துருக்காங்க. அவங்க ஏன் இங்கே இருக்காங்க, சென்னையில இருந்தோம் இவர் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருக்காரு, நடேசன் என்ன காரணம், ஏன் அவங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிலாவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நடேசன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டால் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றாரு. அதனால தான் நிலா அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சோழன்கிட்ட சொல்லியிருக்காரு. சோழனுமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிலா கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட இருந்து நம்ம உண்மையை வர வைக்க முடியாது கண்டிப்பாக. அதனால நாம் வெளியில் அவங்கள தேடி அந்த ஏரியாவில் தானே இருப்பாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம், நீங்கள் சொல்கிற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க அந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தான் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சேரன் கிளம்பி, அதாவது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு சேரன் சைட்டுக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. நிலாவுமே கூட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க, பல்லவன் கூட காலேஜுக்கு கிளம்புறாரு, பாண்டியன் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போது சோழனுக்கு சவாரி எதுவும் இல்லை. ஸோ மதியத்துக்கு மேலே தான் சவாரி இருக்கிறதா ஓனர் கிட்ட சோழன் பேசிகிட்டு இருந்தார். பேசி முடிச்சதுக்கப்புறமா சோழன் இருந்துக்கிட்டு, நம்ம ஏன் அந்த லேடியை போய் பிடிக்கக்கூடாது, பல்லவனுடைய அம்மாவை, அவங்க இந்த ஏரியாவில் தானே இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அதாவது அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க, எந்த வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் விசாரிக்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போது அவங்கள எப்படி நம்ம விசாரிக்கிறது, நம்மக்கிட்ட தான் எந்த ஒரு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சின்ன வயசில் பல்லவன் கூட அவங்களுடைய அம்மா எடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டி அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பல்லவன் இருக்கானே, பேசாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பல்லவனை தனியாகவும் அவங்கள தனியாகவும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சோழன் கிளம்பி போகிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேறொரு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ நிலா எதுக்காக அவங்க இங்கேருந்தும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் இதுதான், அவங்களுக்கு வேறொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு வராமல் இன்னும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பல்வன் அவங்க வயிற்றுல தான் பிறந்திருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடன்காரங்க வீட்டு வரைக்கும் தேடுறாங்க. அவங்க புருஷன் சரியாக சம்பாதிக்கிறதில்ல. ஸோ வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சோத்துக்கு கூட இல்லாமல் வழி இல்லாமல் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட. அப்போ தான் பல்லவனை வச்சு அவங்களால விளக்க முடியாது, சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம
நடேசன் கிட்ட பல்லவனை அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது இந்த சனியை வேற வந்து புறந்துடுச்சு, நம்மக்கிட்ட வகுத்துக்கே வக்கில்ல அப்படின்றப்போ இது வேறையா அப்படின்னு அவங்க புருஷன் கண்ணா பின்னான்னு பல்லவனை போட்டு திட்டிருக்காங்க. குழந்தையிலேயே அவனை சாகடைக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால தான் எங்கே தன் பையனை கொன்னுடுவாங்களோ, தான் பெத்த பிள்ளை பிஞ்சு குழந்தை அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த லேடி வந்து நடேசன் கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்க. அதனால தான் நடேசனுமே பல்லவனை தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த சின்ன வயசு ஃபோட்டோ வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து சோழன் வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வேலையும் எதுவும் சரியாக கிடைக்கல. ஏதோ வீட்டு வேலை கிடைச்சா கூட அதை வச்சு வைத்த பொழப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னாலையும் அவங்களுக்கு இந்த ஊரில் எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. அவங்க புருஷனும் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டேன்றாரு. ஸோ வந்து அவங்க ரொம்ப டல்லாக வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்காங்க. இன்னுமே இல்லாமல் வெறும் 4 செவத்தை பார்த்துக்கிட்டு சோழன் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. கடைசியாக இந்த பக்கம் தான் நிலா அவங்க போகணும் தான் சொன்னாங்கல்ல, இந்த சைடு நம்ம போகலாம் தேடிக்கிட்டே அப்படின்னு அந்த செந்துக்குள்ளே உள்ளெல்லாம் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு சோழன். வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்கே சேரன் சைட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே கால் அடிபட்டுக்கிறத எல்லாருமே கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வலிக்கு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு சேரன்கிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தா வந்து சேரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்கு வராங்க. அப்போது என்னாச்சு கால் தாங்கி தாங்கி நடக்கிறீங்களே அப்படின்னு சந்தா வந்து கேட்குறாங்க. கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சேரனுமே சொல்கிறாங்க. பார்த்து செஞ்சுருக்கலாம்ல, பாருங்கள் இப்போ கால் அடிபட்டுருச்சு, அப்போ ஏன் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைப்பா சந்தா, அதான் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லவும் சந்தாவுக்கு ரொம்ப அழுகழுகையாக வருது. ஸோ கால் அடிபட்டிருக்கு, இங்கேயா வலிக்குது அப்படின்னு சொல்லி சந்தாவுமே நீவி விடுறாங்க. அதாவது நடேசன் நான் நீவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி காலை வந்து எரிய வச்சுட்டாரு. அதிகமாக பிடிச்சி இழுத்து ரொம்ப வலியை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. இப்போ சந்தா அப்படி எதுவும் பண்ணாமல் பக்குவமாக அவங்க கைகளாலேயே பொறுமையாக சொல்லி கெடுத்து விடுறாங்க. இதை பார்த்து சேரனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காலை ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து நீவி விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடெல்லாம் காலை ஆட்டி விடுறாங்க அசாதை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையப்பா சந்தா, உனக்கு காலெல்லாம் கூட சொல்லி கிடக்க தெரியுமா, கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு, போக போக இன்னும் முழுசாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. சரிப்பா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் உட்காருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நிலா இன்னைக்கு சமைச்சதுப்பா, நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் மதியத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சேரனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தா இருந்துக்கிட்டு, ஆமாம் நான் வளையல் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சந்தா கேட்குறாங்க. சேரன் உடனே திருன்னு முழிக்கிறாங்க. ஓ சாரிப்பா சந்தா, மறந்துட்டேன், நீ சொன்னதும் எனக்கு வாங்கிட்டு வரணும் தான் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு. சந்தாவுடைய முகமே டல் ஆகிடுது. அப்போது சேர் இருந்துக்கிட்டு, சந்தா நீ கவலைப்படாதப்பா, நான் போய் உனக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்றேன், அதாவது நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சந்தாவும் டல்லாக சொல்கிறாங்க. சந்தாவுடைய முகமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சந்தா அது மட்டும் இல்லைப்பா, உன் கையோட அளவு எனக்கு தெரியாது, நான் உன்கிட்ட இருந்த அளவு கூட வாங்கிட்டு போகல, சரி நீ வரையா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வளையல் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. இப்போது இங்கே சந்தாவுமே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனும் சந்தாவும் போயிட்டு வளையல் கடைக்கு போய் சேரன் வளையல் வாங்குறாரு. இது உங்கள் கைக்கு சரியாக இருக்கா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே போட்டு பாருங்க அப்படின்னு சந்தா கையை நீட்டுறாங்க. ஸோ வளையல் வந்து போட்டு விடுறாங்க. சேரன் வந்துட்டு சந்தாவோடைய கைக்கு கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, போதுமாப்பா இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 கை நிறைய வளகாப்பு பண்ண எவ்வளோ வளையல் போடுவாங்களோ அந்த மாதிரி சந்தாவுக்கு நிறைய வளையல் வாங்கி கொடுக்குறாரு சேரன் இருந்துக்கிட்டு. சந்தாமே அதை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டி ஆட்டி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வாங்கிக்கிட்டு வரும்போது, சந்தா வேறு ஏதாச்சும் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சந்தா கேட்குறாங்க. ஸோ சேரன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வராங்க. அப்போது சந்தாவுக்கு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தோணுது. சேரன்கிட்டையும் கேட்குறாம நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஃபோட்டோவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சந்தாவே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. கால் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீவி விட்ட உடனே கால் சரியாக போயிடுச்சுப்பா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து கேஷுவலாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே சோழன் வந்து இன்னொரு பக்கம் அந்த லேடியோட வீட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அக்கம் பக்கத்தில் அங்கே விசாரிச்சுக்கிட்டே வரும்போது
ஓ! இவங்களா? இவங்கள பத்தி நல்லாவே தெரியுமேப்பா. தோ அந்த சந்துக்குள்ள போனா 2வது வீடு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சொல்றாங்க. ஒரு லேடி வந்துட்டு, "ஓ! அப்படியா? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா" அப்படின்னு சொல்றாரு சோழன் இருந்துகிட்டு. "ஆமா, இவங்கள நீ எதுக்குப்பா தேடுற? உன்கிட்டயும் கடன் வாங்கி வச்சிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கடனா? இல்லையேக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு. "அப்புறம் நீங்க யாருப்பா? அவங்க சொந்தக்காரா?" அப்படின்னு. "இல்லக்கா, தெரிஞ்சவங்க" அப்படின்னு சோழன் வந்து சொல்றாரு. "ஓ! அப்படியாப்பா? ஏப்பா அவங்க ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அவன் புருஷன் எப்போ பார்த்தாலையும் அவங்கள போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே சண்டை, அடிதடி. அந்த குடும்பத்தை பத்தி சரியா அந்த இடத்துல யார் கேட்டாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்னுலாம் வந்து அந்த லேடி வந்து சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா சோழனுக்கு என்ன இது இவங்க இப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ அவங்க தனியா இங்க இல்லையா? அவங்க புருஷன் கூட இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி அந்த லேடியோட வீட்டை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது நிலாவோடைய ஞாபகம் வந்து நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ நிலா ஆஃபீஸில் ஒர்க்காக இருக்காங்க. முதல்ல ஃபோன் கட் பண்ணி விடுறாங்க. திரும்பவும் சோழன் கூப்பிடுறாரு. ஸோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோன் பேசிட்டு வரதுக்காக வெளியில் வராங்க. என்ன சோழன் ஃபோன் கட் பண்ணி விட்டால் பிஸியாக இருக்கன்னு தெரியாதா? ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஏங்க ஒரு விஷயங்க, முக்கியமான விஷயம் அப்படின்னு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் பல்லவனுடைய அம்மாவை தேட சொன்னீங்களா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் தனியாக எப்படி போகிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுடைய புருஷனும் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அதான் நீங்கள் வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சேங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஏங்க நீ வர முடியுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சோழன், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஏங்க நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. வந்துடுவேன் சோழன், நான் பைக்கில் தானே வந்திருக்கேன், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு ராகவ் கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட் திவ்யா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு பர்மிஷன் போட்டுட்டு நிலா வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. என்ன அவர் வேற அந்த லேடிக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் சொல்கிறாரு அப்படின்னு நிலாவும் யோசிச்சுக்கிட்டே வராங்க. சோழன் அங்கேயே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்க வீட்டை பார்த்துட்டாரு, அதுக்கு தூரமாகவே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த லேடியும் வந்து வெளியில் வந்து எட்டி எட்டி இந்த சைடும் அந்த சைடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துவைச்ச துணியை காய போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட புருஷன் வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. என்னடி இன்னும் சோறு ஆக்கணையா இல்லையா அப்படின்னு. என்னையா இப்படி போயிட்டு அப்படி வந்த உடனே சோறு தன்னால் ஆகிடுமா? அரிசி வாங்கிட்டு வந்தால் தான் நீ ஏன் சோறு ஆக்கிறதுக்கு கடன் கொடுக்கறதுக்கே வக்கு இல்லையா? இதில் அரிசி வாங்கிட்டு வந்து போகிற துப்பு இல்லையா? உன்னை போய் கல்யாணம் பண்ணப்பாரு அப்படின்லாம் வந்து அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை சோழனும் பார்த்துட்ருக்காரு. இவர் தான் அவங்களோட புருஷனா? என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நமக்கு தேவைப்படும், பேசாமல் ஒரு வீடியோவே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க நம்ம சோழன் வந்துட்டு. அப்புறம் நிலாவும் அங்கே வந்துடுறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கங்க அப்படின்னு. ஏங்க அங்கே பாருங்க, அந்த வீடு தான், அங்கே பாருங்க அவங்க 2 பேருமே வெளியே இருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலாவுமே அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆமாங்க என்னங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு. ஆமாங்க, அந்த குடும்பத்தை பற்றி யாருமே நல்ல விதமாக சொல்ல மாட்டேன்றாங்க. அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க புருஷன் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் எப்போ பார்த்தாலே சண்டை அடிச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன்லாம் வேற வாங்கி வச்சிருக்கிறதா வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. ஒருவேளை இவங்க இவ்வளோ கடனில் இருக்கிறதுனால தான், கஷ்டப்பட்டு இப்படி இருக்கிறதுனால தான் அந்த லேடி வந்து பல்லவனை பெற்றுக்கிட்டு வளர்க்க முடியாத ஒரு வேளை நடேசன் அவர்கிட்ட நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சோழன் வந்து யோசிக்கிறாரு. ஏங்க அப்படி இருந்தால் அவங்களோட அப்பாவுக்கு 2வது ஒய்ஃப் இவங்க அப்படின்னு ஏங்க ஊரெல்லாம் சொல்ல போகுது? அப்படி தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்த மாதிரி தானே பல்லவனை கணக்காகும். இதை யோசிக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, அப்போது இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது. அப்போது ஒரு வேளை இவர் நம்ம அப்பா கூட, அதாவது அவர் கூட வாழ்ந்துட்டு கொஞ்சம் ஓடி போயிட்டதா ஊரில் எல்லாரும் சொன்னாங்களே, ஒரு வேளை பல்லவன் அவங்களுக்கு பிறந்த பின்னாடி அவங்கக்கிட்ட பல்லவனை விட்டுட்டு இவங்க ஓடி வந்திருப்பாங்க, வந்து இந்த இவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. ஏங்க இப்படி நாமளே பேசிகிட்டு இருந்தா என்னங்க புரியும்? அவங்கக்கிட்ட போய் பேசி கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஏங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, நம்ம எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆமாம் இல்லை, நம்ம வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிலா சொல்லவும், அவங்க அப்போ தான் சண்டை போட்டுட்டு அவருடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறமா ஏங்க அவங்க போயிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட வராங்க. அப்புறம் வந்து அந்த லேடி வந்து உள்ளே அழுதுகிட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ நிலாவும் சோழனை போய் கதவை தட்டுறாங்க. ஸோ கதவை திறக்கிறதே அவங்க பயந்துக்கிட்டு, அதாவது கடன்காரங்க வந்திருப்பாங்களா, அவர் போயிட்டதுக்கப்புறமா யாருக்கு என்ன பதில் சொல்கிறது, கடன்காரங்களுக்கு பதில் சொல்லி ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது அப்படின்னு கதவை
திறக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் நிலாவுடைய வாய்ஸ் கேட்குது. ஸோ நிலா வந்து கதவு திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இது யாரோ வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு அடையாளம் தெரியல நிலாவை பார்த்ததும். அப்போது சோழனை பார்த்தா சின்னதாக எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி டவுட் வருது அவங்களுக்கு. அப்போ தான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா இருந்துக்கிட்டு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் என் பேர் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேர் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் பேரை சொன்ன உடனே சின்னதாக அவங்களுக்கு வந்து ஏதோ யோசிக்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் சுற்றியும் முற்றியும் நிலா சோழன் எல்லாரும் அவங்க வீட்டவே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இங்கெல்லாம் தண்ணி வந்து சரியாக இருக்காது, நீ கொடுப்பியா, பார்க்க பெரிய எடுத்த பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க காரில் வேணா இருக்குது கொண்டு வரட்டுமா அப்படின்னு. இருங்க சோழன் பரவாயில்ல சும்மா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இப்போது உங்ககிட்ட பேசிட்டு ஒருத்தர் போனார்ல அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னோட புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவே இருந்துக்கிட்டு. அதாவது நிலா கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. உங்கள் புருஷனா அப்படின்னு. அப்போ நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அவங்களுக்கு வந்து 2வது கல்யாணம் நமக்கு 2வது கல்யாணம் அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு இது 2வது கல்யாணம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த லேடி வந்து கேட்குறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு லைட்டாக மயக்கமும் வந்துடுது. ஏன்னா பசியில் சாப்பிடாம இருக்காங்க 2 நாளாக, அதனால மயக்கம் வந்துடுது. என்ன சோழன் இவங்க பேசிகிட்டே இருந்தாங்க இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, உள்ளே தண்ணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லவும் சோழன் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் தண்ணி இருக்குது சொம்பில் மொண்டுட்டு வராரு. அப்போது தண்ணி தெளித்து அந்த லேடி வந்து கண் விழிக்க வைக்கிறாங்க. ஏங்க என்னாச்சுங்க திடீர்னு பேசிகிட்டே இருந்தீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, சாப்பாடே சாப்பிடல, சமைக்கவும் எதுவுமே இல்லை. அந்த மனுஷன் கடன் மேலே கடன் வாங்கி வச்சுருக்காரு. அரிசி பருப்பு எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கறதில்ல. ரேஷனில் கொடுக்குற அரிசியை கூட வாங்கிட்டு வர துப்பு இல்லை. அதுக்கு கூட அந்த மனுஷங்கிட்ட 10 பைசா இல்லை. சாப்பிடாம மயக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் ஏங்க நான் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போன பாக்ஸில் சாப்பாடு இருக்குது கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் யாரோ எதுக்கு உதவி செய்கிறீங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க, முதல்ல சாப்பாடு சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறமா நாம் பேசிக்கலாம் அப்படின்னு நிலா அதில் இருக்கிற சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாங்க சோழனும் ஓடி போய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது சோழனுக்கும் நிலாவுக்கும், என்னதான் நடக்குது அப்படின்னு புரியவே இல்லை. முதல்ல அவங்கள சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. சோழன் அங்கே உட்காரக்கிற ஒரு ஸ்டூல் இல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்காரு. நிலா மட்டும் அவங்க அந்த லேடி கூட தரையில் கீழே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு பல்லவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து கேட்குறாங்க. பல்லவனுடைய அம்மா தானே நீங்கள் அப்படின்னு உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சட்டுன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னம்மா ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, நடேசன் இருக்காருல்ல அவருடைய பையன்தான் இவர், 2வது பையன் சோழன், நான் அவருடைய மனைவி அப்படின்னு நிலா சொல்லவும் அந்த லேடிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை உங்களுடைய ஃபோட்டோவை நாங்கள் பார்த்துருக்கோம், பல்லவனை தூக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க பாருங்கள், இதுதானே நீங்கள், இவன் தானே உங்களோட பையன் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் ஏன் நடேசன் அங்கிளை விட்டுட்டு வந்தீங்க, இப்போ வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டுருக்கீங்க, ஒன்றுமே புரியலை, அங்கிள் கிட்ட கேட்டாரா அவரும் எதுவும் சொல்லவே இல்லை, அதான் உங்களை பார்த்து நாங்கள் பேசிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அந்த லேடியுமே எதுவுமே வாயை திறக்காமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. ஏதாச்சும் பதில் பேசுங்க அப்படின்னு நிலா அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை அது அப்படின்னு. ஏன் நீங்கள் பல்லவனை அவர்கிட்ட விட்டுட்டு இங்கே வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவரு கூட நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்களா, நடேசன் அங்கிளுக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் பல்லவனா, இல்லை இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே இவருக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தையா பல்லவன், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஏன் நீங்கள் அவரை விட்டுட்டு இங்கே வந்தீங்க, ஆனால் ஊரில் எல்லாரும் நீங்கள் வந்து அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துட்டதா சொல்கிறாங்க, அங்கிள் மேலே தான் எல்லாருமே பழி சொல்கிறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்ற விஷயமே உங்களை பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கே தெரியும், நீங்களும் இல்லை இறந்து போயிட்டீங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம், ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு நிலா நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலாம். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இல்லைங்க அவர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டாரு, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சோழனும் கேட்குறாரு. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு.
இல்லை ப்ளீஸுங்க சொல்லுங்கள், சோழனுடைய அம்மா தான் நடேசன் அங்கிள் கொன்னுட்டதா அவங்க இறந்து போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் உங்களை கூட்டிகிட்டு பல்லவனையும் கூட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களுமே ஏன் அங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னலாம் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க ஆமாம், அவர் வந்துட்டு அவங்களோட மனைவியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாக தான் எல்லாருமே சொன்னாங்க. நான் அவர் கூட போகும்போது அங்கே போனதுக்கப்புறமா அவர் எங்களை விட்டுட்டு அடிக்கடிக்க வேலைக்கு போயிடுவார். அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது வருவார், ஒரு 2 நாள் 1 நாள் தங்குவார். அப்புறம் போயிட்டு ஒரு வார கணக்கில் வரமாட்டார். நான் அவனை வச்சுக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் இருப்பேன். இவங்க யாருமே என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அதாவது என்னை வந்து இவங்க யாருக்குமே பிடிக்காது. அது மட்டும் எனக்கு காரணம் கிடையாது. நான் இவங்க எல்லாரையும் என் பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அவர் வந்து அவருடைய மனைவியை அவரே கொன்னுட்டதா சொல்கிறாரு. கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டதா எல்லாரும் என்னை பயன்படுத்தினாங்க. நீ ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, இந்த ஆள் சரியில்லை. அப்புறம் இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களே கஸ்தூரி, அவருடைய அப்புறமா இன்னொருத்தவங்க யாரும் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவங்க எல்லாம் சேர்ந்து என்னை வந்து ரொம்ப இவரை பற்றி தப்பு தப்பாகவும் உன்னையும் கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அது மட்டும் கிடையாது, நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி என்னை வந்து விரட்டி விட்டுட்டாங்க. நான் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். யாருக்கிட்டையுமே சொல்லாமல் பல்லவனையும் இவங்ககிட்டயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போது பல்லவன் உங்களுக்கும் அங்கிளுக்கும் பிறந்தவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஸோ ஒரே மர்மமாக இருக்குது இந்த விஷயத்தில், ஒன்றுமே தெளிவாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பேசிக்கிறாங்க. என்ன சோழன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, அங்கிள் எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு. ஏங்க அவர் வாயை திறந்து ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தானே தெரியும். பல்லவன் இவங்களுக்கு பிறந்தவ தான், அப்போது அவருக்கும் இவங்களுக்கும் பிறந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சா ஆல்ரெடி ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டாம், என்னை வந்து அவங்க கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கொலை பண்ணியிருக்காரு, ஏற்கனவே கட்டின மனைவியவே கொலை பண்ணவர். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் நான் பயந்துக்கிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. அதாவது அவங்க முதல் மனைவியவே கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க பல்லவன் கூட நடேசன் கூட வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நடேசனை பற்றி இந்த ஊர் உலகம் எல்லாரும் சொல்கிறத அந்த லேடியும் நம்பியிருக்காங்க. அதை நம்பி அவங்க வந்து பயத்தில் வந்து அந்த வீட்டை விட்டு நமக்கும் ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்படி ஓடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதா அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிலா இன்னும் டீட்டெயிலாக வந்து அந்த லேடி கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சரி நீங்கள் அப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த லேடி அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னே சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை நீங்கள் வரணும், இந்த விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிலா அந்த லேடியை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அந்த லேடியை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.